சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். சொல்லுங்கள், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அதாவதுங்க, அடிக்கடி நீங்கள் மனுஷனை கனப்படுத்தி பேசுவதை பார்க்கிலும் இரட்சகர் இயேசுவை கனப்படுத்தி பேசணும். ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நான் என்ன செய்வேன், என்னை கனவீனப்படுத்துகிறவனை நம்ம கனவீனம் ஆயிடுவோம், நம்மளை ஒரு பயம் மதிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தி பாருங்களேன். நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் ஏசப்பாவுடைய கிருபை. கனப்படுத்துகிறீங்க. இன்றைக்கி இயேசு இல்லைன்னா நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்க முடியாது. கனப்படுத்துகிறீங்க. இன்றைக்கி என் குடும்பம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் இயேசு தான். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் அப்பாவை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கனப்படுத்துகிறீங்க. இந்த குடும்பம் நான் சம்பாதிக்கலைன்னா இந்த குடும்பம் நிற்காது, தெரியுமில்ல. நீ உன்னை கனப்படுத்திக்கிற. இன்றைக்கி என்னால் தான் இந்த குடும்பம் நடக்குது. அவர் விட்டுட்ட. அவர் உனக்கு சுகத்தை பலத்தை கைகால் நல்லா கொடுக்கலன்னா நீ எப்படி சம்பாதிப்ப? அப்போ உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பலனை அவர் கொடுத்துருக்கிறார். அப்போ கணம் எங்கே போகணும்? அவருக்கு தான் போகணும். ஆனால் தப்பி தவறி என்னால் தான் குடும்பம் நடக்குது, நான் சம்பாதிக்கல, நீங்கள் 4 பேரும் சாப்பிட முடியாது, 5 பேரும் சாப்பிட முடியாது, நான் ஒரு ஆள் தான், என்னுடைய வருமானத்தில் எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னு நீங்களாம் கிடையாது அப்படின்னு தப்பி தவறி வாயை திறந்து என்ன செஞ்சிடாதீங்க, பேசிவிடாதீங்க. அது தப்பு. அவர் உட்கார வச்சுருவார் அப்புறம். ஆமேன். அல்லேலூயா. எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரமும் எல்லா மேன்மையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே. ஆமேன். அவருக்கே எல்லா கனமும். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். இந்த நாளிலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு இந்த பூமிக்கு வரலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை. அவர் தான் அன்பை பற்றி போதிச்சிருக்கிறார். அவர் தான் தாழ்மை பற்றி போதிச்சிருக்க. இல்லைன்னா அடித்து வெட்டிட்டு சாக வேண்டியதான். அவர் தான் விட்டு கொடுத்த வாழ், சத்துருக்களை சினைன்னு சொல்லி போதித்தவர் அவர் தான். அதனால் மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி எப்படி இங்கே இருங்க, இந்த பைபிளில் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வயசாகி அடக்கம் என்ற வரைக்கும் எல்லா விவரத்தையும் பைபிளில் போட்டுருக்கு. புரியுதுங்களா? ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், எல்லாம் எபேசியர் கொரிந்தியர் படித்து பாருங்கள், தெரியும். கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு சபை எப்படி இருக்கணும், எல்லாமே வேதத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இதை தான் படிக்கணும், சத்தியத்தை அறியணும். இது நீங்கள் என்ன செய்யணும், அறியணும். இது தேனிலிட்ட பணியாரம். இதில் இருக்கிற வார்த்தை என்னது? தேனிலிட்ட பணியாரம் போல் இந்த வார்த்தை இருக்குது, பார்த்துக்கணும். அதனால் இது நிறந்த என்ன செய்யுங்க, வேதம் சொல்லிக்கிறது, நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலை உதிராக்கிற மரத்தை போல் செழித்தையும் வளருவீங்க, இரவும் பகலும். எப்படி? இரவும் பகலும் இதில் மட்டும் தியானம் பண்ணி பாருங்கள். உங்கள் செழிப்பை யாரும் தடுக்க முடியாது, உங்கள் உயர்வை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதான் இயேசு சொல்கிறாரு, யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. இது இயேசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நான் உங்களுக்கு செய்தது போல மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. இங்கே இருங்க, இந்த பூமியில் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, எல்லா காரியத்தையும் ஏசப்பா நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ அந்த மாதிரியை என்ன செய்யுங்க, நீங்கள் நடக்கணும். அதான் நான் உங்களுக்கு செய்தது போல் மாதிரியை என்ன செய்கிறேன், காண்பிக்கிறேன். ஆனால் இவர் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம நடந்தோம்னா நம்ம குடும்பத்தில் பிக்கல் புடுங்கல் பிரச்சனை வேதனை கஷ்டம் நஷ்டம் எதுவுமே வராது. இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் நெருக்கம், எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் கடன் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் இழப்பு. இன்றைக்கி அநேக கடன்கள் குடும்பங்களில் பெருகிறது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஏசப்பட்ட ஆலோசனை கேட்குறது கிடையாது. அவர் ஆலோசனை கர்த்தர், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் அப்படின்ட்டு ஆலோசனை கேட்குறது கிடையாது. அழகாக அவர் சொல்லியிருக்கிறாருங்க. 1 பேதுரு 2:21, 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றி செல்லுங்கள்.
அவர் பின்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. அவர் என்ன ஸ்டெப்பு வச்சுருக்கோ அந்த ஸ்டெப்பில் கால் வச்சு அதன் பின்னாடி என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஏன் நம்மளுக்கு பாடுகள் வருகிறது அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு வழியை காட்டாருன்னா நம்ம ஒரு வழியை பார்த்து போகிறோம். அவரை இதை செய்ய அப்படின்னா நம்ம அவர் சொல்கிறத கேட்குறது கிடையாது, நம்ம ஒன்று செஞ்சுட்டு போயிடுறோம். அவர் இந்த இடத்துக்கு போகாது அப்படிங்கிறார், நம்ம அந்த இடத்துக்கு தான் போவோம். அப்புறம் குத்துதே கொடையதே, அப்புறம் பிரச்சனை வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, வேலை போயிடுச்சு, கடன் வந்துருச்சு. ஏன் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும், ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும், ஒரு சுகமான வாழ்க்கை வாழ முடியும், அதிசயமான வாழ்க்கை வாழ முடியும், குறையில்லாத வாழ்க்கை வாழ முடியும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், விளைவினை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், நெருக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், ஒற்றுமையாக சமாதானமாக கணவனுடைய அன்பாக வாழ முடியும். ஆனால் ஏன் இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியல? இன்றைக்கி இன்றைக்கி ஊழியக்கார குடும்பமாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கிட்டாவது ஒரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன முறுப்புகள், சின்ன சின்ன சண்டைகள். யாரும் சத்தியத்தை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இயேசுவினுடைய மாதிரியை பின்பற்றி செல்ல வேண்டுமே தவிர மனம்போன போக்கில் போவதனால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகள் வருகிறது. அன்பார்ந்தாலும் இந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய அடிச்சுவடுகளை நான் மாதிரியை காண்பித்து வைத்து போகிறேன், இதன் பின்னாடி நீங்கள் வாங்க. இந்த உலகத்தில் அநேக பாதைகள் இருக்கிறது, இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. கெட்ட வழி இருக்கிறது, நல்ல வழி இருக்கிறது, தப்பான வழி இருக்கிறது, பொய்யான வழி இருக்கிறது. ஆனால் எத்தனை வழிகள் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வழியை வைத்து விட்டு போகிறேன், அந்த வழியில் நீ நட. நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போகிறேன், அந்த காரியத்தில் நட. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நானே வழியும் நானே சத்தியமாக இருக்கிறேன், என்னால் அன்றி நீங்கள் யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்துக்கு வழிகாட்டி அவர் தான். இப்போ நம்ம அவர் பேச்சை கேட்காம நம்ம இருந்தோம்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். ஆனால் அவர் பேச்சை கேட்டு நம்ம நடக்கும்போது தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கை. இங்கே இருங்களேன், அவர் வந்துங்க இயேசுவை பாதத்தில் பட்ட அந்த மண்ணை தொடுறது கூட தகுதி இல்லை நமக்கு. இயேசு மிதித்த மண்ணை தொடுறது கூட நமக்கு தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பியூர், ஒரு பரிசுத்தமான, ஒரு உன்னதமான ஒரு தெய்வம். இன்றைக்கி அவரை போல நம்ம பேச முடியாது. இங்கே நிற்கிற எல்லாத்துலேயும் என்ன ஒரு யாராவது ஒருத்தரை குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இயேசு. யாராவது என்ன ஒருத்தர் குற்றப்படுத்த முடியுமா, என்கிட்ட என்ன குறை இருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இதே வார்த்தையை நம்ம கேட்க முடியாது, நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவான், அவர்கிட்ட குற்றத்தையே பார்க்க முடியாது. ஆனால் குற்றத்தை பார்க்காதவரை தான் குற்றப்படுத்தினாங்க, குறை பேசினாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தெய்வம். இங்கேங்களேன், அவர் எல்லா காரியத்தையும் 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். 3.5 வருஷத்தில் இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். பரலோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், பரலோகத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஊழியம் எப்படி இருக்கணும், எல்லாம் பவுலடிகளார் மூலமாக நிறைய வெளிப்படுத்த அந்த 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படி ஜெபிக்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த நேரத்தில் ஜெபிக்கணும், எந்த சமயத்தில் ஜெபிக்கணும், எந்த நேரத்தில் நான் இறங்கி வருவேன், எந்த நேரத்தில் உனக்கு பதில் கொடுப்பேன், அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சும் ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் பாடு பிரச்சனை, வாழ்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறாரு. அதிகாலை தேடுகிறவனை கண்டடைவான் அப்படிங்கிறாரு. அவரை பார்க்கலாம், என்னை நீ பார்க்கலாங்கிறார். கடவுள் சொல்கிறாருங்க, என்னை நீ பார்க்கலாங்கிறார். அதிகாலையில் என்னை தேடினா நீ என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி அவருடைய வார்த்தையை பின்பற்றி செல்லணும். வாசிங்க, அவர் மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து எந்த மனித சத்தம் கேட்காத ஒரு இடம் பார்த்து, எந்த மனிதர் கூக்குரல் கேட்காத ஒரு இடம் பார்த்து தேவனோடு உறவாட தனியாக அவர் போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். வீட்டுக்குள்ளே போதிக்கிறாரு, கடற்கரையில் போதிக்கிறாரு, வனாந்தரத்தில் போதிக்கிறாரு. ஆனால் இவர் தன்னை தேவனோடு உறவாடுவதற்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு கேட்டால், திருப்பி அந்த வசனம் சொல்லுங்கள் பார்ப்போம்.
அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ வனாந்தரமான இடம்னா அங்கு மனிதனுடைய குரல் கேட்காது, மனிதனுடைய நடமாட்டம் இருக்காது. அப்போது நாம் அழகாக தேவனோடு உறவாடலாம், தேவனோடு பேசலாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம அதிகாலையில் இருட்டோடு எழுந்திரிச்சு வனாந்தரத்துக்கெலாம் போக முடியாது. இப்போ காலை 8 மணிக்கு வேலைக்கு போன எங்கிட்ட வனாந்தரம் போய் திருப்பி எப்படி வர முடியும்? அதனால் நீங்கள் வனாந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு தனி அறையில் உட்காந்து, ஒரு தனியாக உட்காந்து நீங்கள் என்ன செய்யலாம்? தேவனோடு என்ன செய்யலாம்? அந்த நாளை தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் குடும்பமாக இருந்தீங்கன்னா காலையில் இருட்டோட, அதாவது வெயில் வருவதற்கு முன்னமே தேவ சமூகத்துக்கு வந்து, தகப்பனே இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன், என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களோட பரிசுத்த இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாளுக்குண்டான தேவைகளை எனக்கு சந்திங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களுடைய சமூகம் முன்னால் செல்வதாக. நான் எந்த வண்டியில் பைக்கில் போனாலும் நான் கீழே விழாதபடி, என் பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதரில் கட்டளை என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்போ காலையிலே நீங்கள் வாயை திறந்து பேசி உங்களுக்கு பாதுகாப்பிட்டு உங்களுக்கு சுகத்தை விட்டு அந்த நாளுக்குண்டான தேவைகள் எவ்வளவோ அதையெல்லாம் சந்திக்க முடியும். காலையிலேயே அப்பாவை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து அந்த நாளுக்குண்டான தேவைகள் அப்பாட்ட சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இது இருட்டோட நீங்கள் சொல்லணும் அப்பாட்ட. வெயில் வர்றதுக்கு முன்னால் சொல்லணும் அப்பாட்ட. நீங்கள் வெயில் வந்தால் தான் ஒரு சில பேர் எந்திரிக்கிறீங்க, அப்படி எந்திரிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சில நேரத்தில் 12 மணி வரை 1 மணி வரைக்கும் ஜெபிக்கிறீங்க, தூங்குறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நைட்டு சரியான இடத்துல படுத்துட்டு ஒரு 5:30 மணிக்கு இருட்டு உடனே எத்தனை மணி? 5:30, 5 to 5:30 அந்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு கேளுங்களேன். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் இருக்குது? வீட்டு வாடகை கொடுக்கணுமா, பெட்ரோல் போடணுமா, வருமானம் பத்தலையா, லைட்டு பில் கட்டணுமா, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த நாளுக்கு உண்டான தேவைகள். இன்றைக்கி லைட்டு பில் கட்டணும், இன்றைக்கி இந்த இடத்துக்கு பணம் கொடுக்கணும், யார்கிட்டையும் மனுஷன்ட்ட சொல்ல வேணாம். நீங்கள் அப்பா இந்த நாளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் ஒன்று விசாரிக்கிறபடியால் ஓன் கவலையை என் மேலே வச்சிருன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளைக்கு இந்த இவ்வளோ தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நான் நகையும் கேட்கல, நட்டும் கேட்கல, போல்ட்டும் கேட்கல. இந்த நாள் பிரச்சனை இல்லாமல் நான் போகணும் ஆண்டவரே. நான் போகும்போது வரும்போது உங்களுடைய சமூகம் முன்னால் சொல்ல என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு வாயில் பேசிட்டு அறிக்கையிட்டு நீ வேலை வெட்டிக்கு போனேன்னா அந்த நாள் உனக்கு அற்புதமாக இருக்குது, அந்த நாள் உனக்கு அதிசயமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ அது என்ன சொல்கிறார் அவர் பாருங்கள். அவர் இன்னைக்கு எப்படி அடுத்து இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள். லூக்கால் 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இது எதுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ என்ன செய், உனக்கு எப்பெல்லாம் பாடுகள் ஒரு வழி தெரியல அப்படின்னா ராம் முழுதும் போய் என்ன பண்ணார்? மலைன்னா என்னது? ஒரு உயரமான ஒரு இடம். இங்கே இருங்க, ஏசு ஏன் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணார், ஏன் உயரமான இடத்துல ஜெபம் பண்ணார் அப்படின்னா அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ மோசே மலை மேலே ஏறி கையை உயர்த்தினார், அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? தோற்று போனாங்க. கையை உயர்த்தின போது அங்கே என்னாச்சு? வெற்றி வந்துச்சு, ஜெயம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் ஜெபிக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு முன்னால் அவங்க ஜெபிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா ஒரு உயரமான இடம் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தனி அறைக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் அது வேறு, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கம் பலன் கிடைக்கும், அது வேறு. ஆனால் ஒரு சில மோசே மலை மேலே ஏறி இருக்கிறார், சீசரில் கூட்டு ஜெபிக்கிறதுக்கு மலை மேலே ஏறினார். அப்படின்னா அந்த மலை மேலே ஏறுதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த மலை மேலே ஏறும்போது நேராக வானத்தை தான் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த தரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். அந்த எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேரம் கண்களில் ஏறெடுக்கிறோம். அப்படின்னா நம்ம இருக்கிற இடமே மேலே போயிடுது. உன்னை கீழாக்க மாட்டேன் மேலாக்குவேன் அப்படிங்கிறார் இல்லையா? மலை மேலே இருக்கிற பட்டணம் போல் உயர்த்துவேன் அப்படிங்கிறாரா? அப்போ நம்முடைய ஜெபமும் மலை மேலே இருக்கணும், உயரமான இடமா இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்கலாம், அல்லது மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்கலாம். நீங்கள் அந்த மேலே அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு அந்த மேகத்தை பார்த்துட்டு கையை உயர்த்துக்கிட்டு, தகப்பனே காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு யாரும் உங்களை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அந்த மொட்டை மாடியை நீங்கள் இந்த கையை தூக்கிட்டு ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்திட்டு, ஆண்டவரை இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட உங்கள் மன்றாட வச்சுட்டிங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும்,
உங்கள் முகத்தில் பிரகாசம் கிடைக்கும். இருளான முகம் வெளிச்சமான முகமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அந்த 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 நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஒரு சமாதானமான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு நிம்மதியான ஒரு அந்த காலையில் அந்த நாளை தேவன் கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. இயேசு அப்படி தான் பண்ணார். பார்த்துக்கொள்ளுங்க. ராம் முழுதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விடிகிற வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, இயேசு 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 40 நாள் ஜெபிச்சுட்டு தான் வர்றார். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு 3 நாள் ஒரு 2 நாள் ஒரு ஜெபத்தில் இருங்க. ஒரு வேலை கிடைக்கலையா, அல்லது ஒரு திருமண காரியம் பண்ணணுமா, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது ஏசப்பட பதில் வாங்குறதுக்கு ஒரு நாளை நியமித்து, என்ன உபவாச நாளை நியமிக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அதே போல் நாளை நியமித்து உங்களுடைய விண்ணப்பங்களை தேவன்கிட்ட சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், பதில் கிடைக்கும். ராஜாவுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்வதற்கு தானியேல் எத்தனை நாள் அவகாசம் கேட்டார்? 3 நாள் அவகாசம் கேட்டார். இந்த சொப்பனத்துக்கு நான் பதில் சொல்கிறேன், நான் தேவ சமூகத்தில் உட்காந்து தேவன்கிட்ட பதில் வாங்குறதுக்கு எனக்கு 3 நாள் அவகாசம் வருங்கிறாரு. போய் அவரும் அவர் நண்பர்களும் போய் உட்காந்து ஜெபிக்கிறாங்க, பதிலை வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு பதில் கிடைக்கும். உன் குடும்பத்தை நடத்த பதில் வழி தெரியலையா? உனக்கு வருமானத்துக்கு வழி தெரியலையா? சரியான வேலை கிடைக்கல, ஏன் இந்த காலமுறை எனக்கு இதே நிலைமை, காலமுறை ஏன் இந்த பிரச்சனை, காலமுறை ஏன் துக்கம், எனக்கு என்ன வழி என்ன திட்டம் தெரியல அப்படின்னு சொல்லி ஏசப்பட நீங்கள் உட்காந்து நீங்கள் கேட்டீங்கன்னா மறைபொருளை வெளிப்படுத்துவார். வரும் நாட்களை குறித்து வெளிப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்துவார். அதுக்கு தான் தனிமை ஜெபம் தேவைங்கிறது. இதை இயேசு என்ன செஞ்சு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதை இப்படி அவர் செஞ்சுருக்கிறார். இதை நீ இப்படி செய்ய அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அப்படி செய்கிறது கிடையாது. நம்ம அப்படி விடிஞ்ச அடைஞ்ச வேலை வெட்டி அங்கே இங்கே சாப்பாடு, கஞ்சி காலை உப்புமா கிண்டேன், அதை கிண்டுறேன் இதை கிண்டுறேன், முட்டையை கிண்டேன் வச்சே கிண்டேன். யாரும் நிறைய பேர்த்த வந்து கேட்டால், சரி காலைல நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சு காயை நறுக்கினேன், காயை நறுக்கி எண்ணெயை வடச்சட்டியில் போட்டு வதக்கினேன், ஒரு வடச்சட்டியில் வதக்கினேன், இன்னொரு வடச்சட்டியில் முட்டையை அவிச்ச முட்டையை தூக்கி போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சேனாக்கும் பெருமையாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் 5 மணிக்கு எந்திரிச்சேன், ஒரு 1/2 அன் ஒரு ப்ரேயர் போட்டாங்க. அந்த ப்ரேயரை போட்டு தான் அடுத்து நான் சட்டியை எடுத்தேன் பொட்டியை எடுத்தேன்னு சொல்லணும். ஆனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன சீக்கிரம் சமைச்சிட்டீங்க, காலை எந்திரிச்சு சீக்கிரம் அப்படி பண்ண எப்படி அப்படின்வாங்க. நான் காலை எந்திரிச்சு ஒரு 1/2 அன் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தில் எனக்கு உற்சாகம் வந்துருச்சு. நான் நீ சும்மா அள்ளி தான் போட்டேன், அந்த குழம்பு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. அடுப்பில் கேஸை பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் உங்கள் வாயில் துதி இருக்கணும். அடுப்பு பற்ற வைக்கும்போது வாயை பொழந்துக்கிட்டு அடுப்பு பற்ற வைக்கிறது. நீ தேவசபத்தில் உட்காந்து வந்து அடுப்பு பற்ற வாயை பொழக்கப்பட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நைட்டு டீ தூள் வச்சு எங்கே வச்சுக்க, டீ தூளை காணா மொதல் வார்த்தை. அடுப்பு பற்ற வச்சு எங்கள் நைட்டு டீ குடிச்சு எங்கே டீ தூளை காணா. இந்த மனுஷனோட பெரிய தொல்லையாக இருக்குது, நைட்டு எங்கே டீ தூள் வச்சான்னு தெரியல, 10 மணி டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கான், விளங்காதவன். காலைல வருகிற வார்த்தை, நீ வந்து காலைல தேவசமத்தில் ஒரு 1/2 மணி நேரம் செலவழிச்சிட்டு நீ அடுப்பிட வந்தேன்னா, ஏன் ராசா தங்க ராசா டீ தூள் எங்கேயா வச்ச, நைட்டு காணா வச்ச, எங்கெங்கே வச்சிங்க அப்படின்னு அழகாக கேட்டிருப்ப. நீ தேவசமத்தில் உட்கார வந்து விளங்காதவன் எங்கே வச்ச டீ தூள். காலையிலே வார்த்தை எப்படி வருது பாருங்க, வந்துடும். ஏன்னா இந்த வாயில் ஒரு ஊற்றுக்கண்ணில் நல்ல தண்ணி மட்டும்தான் வரணும், உப்பு தண்ணி வரக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கர்த்தர் எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன செய்ய கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதன்படி நம்ம நடக்கணும், இதன்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பம் என்ன செய்யணும், அப்படியே வளர்ந்துட்டே நீங்கள் வளர்ந்துட்டே போவீங்க. உங்கள் வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுனுடைய அடிச்சுவலை பின்பற்றி செல்கிற குடும்பத்தில் யார் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாலும், யார் உங்களுக்கு செய்வன மாயமந்திரம் வச்சாலும் உங்கள் பக்கத்தில் வராது. ஏன்னா அவர் உங்களுக்கு அரணும், அவர் கோட்டையும், அவர் கேடகமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் வசனம் தான் நம்மளுக்கு என்னது, கேடகம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம்னு கேடகத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எங்கே போனாலும் வசனத்தை பேசிக்கிட்டே போகணும், விசுவாசத்தோடு போகணும், நடக்கும். ஆமென். அதான் தேவ பிள்ளைகளுக்கு என்னது அழகு. உங்களை நிந்தனைக்குள்ள அவமானத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டார், உட்படுத்தவே மாட்டார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதனால் நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கிறது பெரிய ஒரு அதிசயம். இயேசு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் ஊரை விட்டு ஓடிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, நெருக்கப்பட்டிருப்பீங்க, ஒடுக்கப்பட்டிருப்பீங்க.
ஆனால் இயேசு எல்லா நிந்தைகளையும் எல்லா அவமானங்களையும் மறைத்து போட்டு கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு பாவத்தை மறைத்து போட்டு எல்லாரும் கண்ணு முன்னால் தலைநிமிர பண்ண வச்ச தெய்வம் தான் இயேசு. அதனால் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் சார்ந்து கொள்ளுங்க. பைபிளை படிங்க. பைபிளில் என்ன போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு, எப்படி ஜெபிக்க சொல்லி, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது. கொரிந்தியரை படிங்க, எபேசியரை படிங்க. ஒரு பொண்டாட்டி எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும். நீங்கள் எபேசியர் கொரிந்தியர் இந்த நிருபங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி எப்படி நடக்கணும், புருஷன் வந்து குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா புருஷன் வந்து குடும்பத்துக்கு தலை. அதே மாதிரி பெண்கள் வந்து பலவீன பாண்டமாக இருப்பதுனால நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, சாதகமாக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இப்படி படித்தா 2 பேரும் படித்தீங்கன்னா, கணவன் மனைவி படித்தீங்கன்னா 2 பேரும் குடும்பத்தை அனுசரித்து நீங்கள் என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். உங்களுக்கு அடுத்தெல்லாம் கவுன்சிலிங் பண்ண வேண்டியதில்லை. ஏசப்பாவே போதும். நீங்களாம் புத்திமதிகள் எங்கேயும் போக வேண்டியதில்லை, ஆலோசனைக்கு எங்கேயும் போடுறதில்லை. அவர் எல்லாமே கொடுத்துருக்கிறார். ஆமீன். இதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை உம்மை துதிக்கிறேன், உயர்ந்தவரை உம்மை துதிக்கிறேன், அற்புதரை உம்மை துதிக்கிறேன், அதிசயரை உம்மை துதிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கள் என்ற வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உங்கள் கரத்தில் இருக்கிறது. உங்கள் பின்னால் உங்கள் வார்த்தையை நடக்கும்படி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.